வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. தகவல் சாளரத்தின் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கான தேடல் தெளிதல் காணொளி தொடரில் உங்களோடு நான் பிச்சை முத்து. இந்த காணொளியில் களப்பணியில் கால் பதித்திருக்கின்ற தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தணிக்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னென்ன, அவைகளை நாம் எவ்வாறு தாண்டி செல்வது என்பது குறித்த உரையாடல்களை நிகழ்த்த இருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளில் முதலாவதும் முதன்மையானதுமான பிரச்சனை என்பது கூட்டுறவு சங்கங்கள் தங்களது கணக்குகளை முறையாக எழுதி கணக்கு புத்தகங்களை முடிவு கட்டி அவைகளை தணிக்கைக்கு சரியான காலத்தில் கொடுக்காமல் விட்டு விடுவதே நமக்கு இருக்கிற ஒரு முதன்மையான பிரச்சனையாக நாம் நினைக்க வேண்டி இருக்கிறது. இது காலங்காலமாக தொடர்ந்து வருவதால் எல்லா சங்கங்களிலும் அல்ல, சில சங்கங்களில் மட்டும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறு கணக்குகளை அவர்கள் முடித்திருந்தாலும் கூட அதை படிவம் 34 முறையாக பூர்த்தி செய்து அதற்கான இணைப்புகளை எல்லாம் தயாரித்து ஒப்புறுதி சீட்டுக்களை எல்லாம் பெற்று முழுமையான அளவில் அந்த படிவம் 34 தணிக்கையாளருக்கு கொடுப்பது என்பதும் ஒரு இடர்பாடாகவே இருந்து வருகின்றது. இந்த படிவம் 34 என்பது 1988 வருடத்தினுடைய விதிகளில், அதாவது 1989 ஆண்டிலிருந்தே இவைகளெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டாலும் கூட இந்த படிவம் 34 என்பதை இன்றைய தேதி வரை நாம் 100% கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து முழுமையாக பெற முடியாத இடர்பாட்டு நிலையே தொடர்ந்து வருகின்றது. அதற்கு அடுத்ததாக நாம் இன்று முதன்மையாக பார்க்கிற தணிக்கையின் இடர்பாடுகள் அல்லது நாம் தாண்டி செல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை கணினி வழியிலே கணக்கு வைப்பு. கணினி வழியில் கணக்கு வைப்பு என்பது தொடங்கி 15-20 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட ஆங்காங்கே உள்ளூர் கணினி மென்பொருள்கள் மூலமாக பல சங்கங்களில் கணக்குகள் வைக்கப்படுகிற நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. வங்கிகளை பொறுத்தவரை அவைகள் தரப்படுத்தப்பட்ட மென்பொருளில் பராமரிக்கப்படுவதால் ஆரம்ப கட்டங்களில் அவைகளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்பொழுது தரப்படுத்தப்பட்ட மென்பொருட்கள் வந்துவிட்டதால் அந்த சங்கங்களுடைய கணினி முறையிலே பராமரிக்கப்படுகிற சங்கங்களை தணிக்கை செய்வதிலே நாம் அந்த கணினிக்கு உண்டான நடைமுறை அறிவு புலத்தை விஸ்தரித்து கொள்ள வேண்டிய ஒரு இடர்பாடு மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த கணினியிலே பராமரிக்கப்படுகிற தணிக்கை சங்கங்களை பொறுத்தவரையிலே நாம் அந்த சங்கங்களுடைய தணிக்கையை செய்வதற்கு தேவையான கணினி அறிவை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. இந்த கணினி வழி தணிக்கையிலே 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆடிட்டிங் அரவுண்ட் தி கம்ப்யூட்டர், அதாவது முழுமையாக அவர்களை பிரிண்ட் எடுத்து தர சொல்லி நாம் தணிக்கையை பார்த்து கொள்வது. மற்றொன்று வித்தின் தி கம்ப்யூட்டர், அதாவது கணினிக்குள்ளேயே நாம் நமக்கு ஒரு பாஸ்வேர்டை வாங்கி அதன் மூலமாக சென்று சில பதிவுகளை மேற்கொண்டு அவைகள் முறையாக இருக்கிறதா என்று பார்ப்பது. மூன்றாவது சிஸ்டம் ஆடிட். இது ஒரு அட்வான்ஸ்டு ஆடிட் என்று சொல்லலாம். எனவே சிஸ்டம் ஆடிட் என்பது இப்பொழுது கூட்டுறவு தணிக்கையிலே நடைமுறையில் வந்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் பெரும்பாலான சங்கங்களிலே நாம் அரவுண்ட் தி ஆடிட், அதாவது ஏற்கனவே பதிவேடுகளை அச்சடித்து தர சொல்லி அவைகளை தணிக்கை பார்க்கிற நடைமுறைகளே பெரும்பாலான சங்கங்களிலே இருக்கிறது. ஒரு சில தணிக்கையாளர்கள் தணிக்கை இந்த கணினி நுட்பங்களை கற்றுக்கொண்டு வித்தின் தி கம்ப்யூட்டர் ஆடிட் செய்கிற நடைமுறைக்கு முன்னேறி இருக்கிறார்கள்.
எனவே பெரும்பாலான தணிக்கையாளர்கள் இனி அத்தகைய ஒரு நடைமுறைக்கு நாம் மாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தது ஆடிட் ப்ரோக்ராமிங் அண்ட் பிளானிங். அதாவது தணிக்கைக்கு திட்டமிடுதல், அந்த திட்டத்தை அமுல்படுத்துதல் முதலியவைகளில் நமக்கு பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. முந்தைய காலங்களில், அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தணிக்கைக்கென்று தனியாக ஒவ்வொரு இனம் வாரியாக ஒரு திட்டங்களை நாள் வாரியாகவும் தயாரித்து அது அங்கீகரிக்கப்பட்ட பின்னால் அதனை தணிக்கை மேற்கொள்வார்கள். அல்லது ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்துக்கும் என்னென்ன தேதிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டு அதில் என்னென்ன வகையான பணிகளை என்னென்ன நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதெல்லாம் திட்டமெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது மாறி வருகின்ற சூழ்நிலையில் குழு தணிக்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னால் இந்த குழுவிற்கு இந்த சங்கத்திற்கு இத்தனை நாட்கள் என்கிற ஒரு நடைமுறை. எனவே அந்த நடைமுறைக்குள்ளாகவே நாம் தணிக்கை திட்டத்தை தயாரித்து அதில் அந்த குழுவில் உள்ளவர்களுக்கு வேலைகளை பகிர்ந்து அளித்து அந்த திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளாமல் அதை எவ்வாறு நாம் கடந்து செல்வது அல்லது மிகவும் கச்சிதமாக கடமையாற்றுவது என்கிற பணியிலேயே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நமக்கு தணிக்கையில் இருக்கிற பிரச்சனை என்பது போதுமான அவகாசம் இன்மை என்பது பொதுவாக கூறப்படுகிற, இது காலங்காலமாக சொல்லப்படுகிற ஒரு பிரச்சனை தான். அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டுறவு தணிக்கைத் துறையிலே ஒரு 3-4 ஆண்டுகள் தணிக்கை நிலுவையாக இருந்த சமயத்தில் அந்த இன்சஃபிஷியன்ட் டைம் என்பது டார்கெட் ஆடிட் என்று பின்னால் கொண்டு வந்தார்கள். இத்தனை சங்கங்களை இவ்வளவு நாளுக்குள் முடிக்க வேண்டும் என்று. அப்பொழுது இந்த இன்சஃபிஷியன்ட் டைம் என்பது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு 40-45 நாட்கள் தணிக்கை செய்த ஒரு PSCB போன்ற சங்கங்களை எல்லாம் மிக குறைந்த காலகட்டத்தில் ஒரு 15 நாட்களுக்குள் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமெல்லாம் நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் இருந்தது. இப்பொழுதும் கூட நீங்கள் குழு தணிக்கையில் 3 பேராக செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு தணிக்கையாளருக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் ஒரு குழுவிற்கு கொடுக்கப்பட மாட்டாது, கொடுக்கவும் இயலாது. எனவே அந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ளாக இந்த பணியை எவ்வாறு பிரித்து கொண்டு அந்த காலகட்டத்திற்குள் நாம் தணிக்கையை செவ்வனே முடிக்க வேண்டும் என்பதை மிக திறமையாக மிகச் சரியாக நாம் திட்டமிட்டு கொண்டு பணியாற்ற வேண்டியது தான் நமக்கு நேரத்தை மேலாண்மையை நேர மேலாண்மையின் மூலமாக நாம் திறம்பட செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த டீம் ஒர்க், குழு தணிக்கை வந்ததற்கு பின்னால் கொஹெசிவ்னஸ் இன் டீம் ஒர்க், இணைந்து செயலாற்ற வேண்டிய இணக்கம் கட்டாயமாக வேண்டும். ஒரு குழு என்றால் 3 பேர் கொண்ட ஒரு தணிக்கை குழு இருக்கிறது என்றால் அந்த 3 பேரும் இணக்கமாக செயலாற்றுகின்ற ஒரு பாங்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த குழுவுக்குள்ளே 3 பேர் அல்லது 4 பேர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்குமானால் அந்த தணிக்கை குழு செவ்வனே செயல்பட முடியாது. அதனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் தணிக்கையை முடிக்காதது மட்டுமல்ல, அந்த தணிக்கை முழுமையான தணிக்கையாகவும் இருக்காது. எனவே தான் நான் முன்பொரு காணொலியில் சொன்னது போல் TEAM டீம் என்பது டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ்ஸ் மோர். குழுவாக இணைந்து செயல்படும் போது தனித்தனியாக செய்வதை காட்டிலும் அவர்கள் செவ்வனே அதிகமான பணியை செய்கிறார்கள் என்பதுதான் குழுவினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது நமக்கு இருக்கிற பிரச்சனை எஃபிஷியன்ட் வெர்சஸ் எஃபெக்டிவ்னஸ். அதாவது நாம் பெரும்பாலும் எஃபிஷியண்ட்டாக பணி செய்வதிலே சிறந்து விளங்குவோம். ஆனால் அதை எஃபெக்டிவாக செய்து முடிக்கிறோமா? அப்படியானால் இந்த எஃபிஷியன்ட் என்பதற்கும் எஃபெக்டிவ் என்பதற்கும் என்ன வேறுபாடு? அதாவது எஃபிஷியன்ட் என்பது ஒரு பணியை சிறப்பாக செய்வது, எஃபெக்டிவ் என்பது அந்த அவ்வாறு சிறப்பாக செய்யப்படுகிற பணியின் மூலமாக ஏற்படுத்துகிற விளைவு என்ன, அதுதான் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தணிக்கையினுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் அது எஃபெக்டிவாக இருக்க வேண்டும். எஃபிஷியன்ட் என்பது ஒரு தணிக்கையாளருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக பார்ப்பது, அதாவது டூயிங் திங்ஸ் ரைட், இதுதான் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ் என்பது அவ்வாறு அந்த தணிக்கை பணியை செய்யும் பொழுது அது சரியான முடிவை தருகின்றதா, ரிசல்ட்டை கொடுக்குதா அப்படிங்கிற பார்க்குறது தான் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இது டூயிங் ரைட் திங்ஸ்,
ஸோ எஃபிஷியன்ட் என்பது டூயிங் திங்ஸ் ரைட், எஃபெக்டிவ் என்பது டூயிங் ரைட் திங்ஸ், முறையான சரியான செயல்களை செய்து அதன் மூலமாக சரியான பயன் தரத்தக்க விளைவுகளை ஏற்படுத்துவது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறது கட்டாயம். அந்த எஃபிஷியண்ட்டையும் தாண்டி எஃபெக்டிவாக செயல்படுவதை நோக்கி நாம் எல்லோருமே நகர வேண்டும். அதற்கு அடுத்து தணிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட்டுறவு சங்கங்களில் ஃபியர் ஆஃப் ஃப்ராட். கூட்டுறவு சங்கங்களிலே நடக்கக்கூடிய சில முறைகேடுகள் கையாடல்களிலே கண்டுபிடிக்காமல் நாம் விட்டு விடுவோமோ, நமக்கு என்ன பிரச்சனை வருமோ என்கிற ஒரு பயம். இந்த பயம், ஃபியர் ஆஃப் ஃப்ராட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஒரு அச்சம் என்பது மிக நம்ம வந்து நம்முடைய திறமைகளை எல்லாம் வந்து ரொம்ப முடக்கி போட்டுரும். இந்த ஃபியர் ஆஃப் ஃப்ராடு அதை நோக்கி என்னென்னலாம் கொண்டு வரும்னா, விசாரணை அதிகாரி வருவார், நம்மை கூப்பிட்டு கேட்பார், ப்ராசிக்யூஷனில் வந்து குற்றவியல் பட்டியலில் நம்மளை வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக நம்மை சேர்க்கக்கூடும். அதற்கு பின்னாடி துறையில் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. அவ்வாறு துறை நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக நம்மளுடைய ஊதிய உயர்வு இல்லாமல் போகும், பதவி உயர்வு இல்லாமல் போகும், எதிர்காலம் பாதிக்கப்படும். அது ஒரு வகையில் வந்து ஏதோ எங்காவது ஒரு இடத்துல ஒருவருக்கோ இருவருக்கோ நடந்தாலும் கூட அந்த ஒரு காரணத்திற்காகவே அச்சப்பட்டு கொண்டே தணிக்கையை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பயந்து தினந்தோறும் அச்சப்பட்டு கொண்டே தணிக்கையை பார்க்கக்கூடாது. அதற்காக சங்கங்கள் எல்லாமே கணக்கு வழக்குகள் மிகச் சரியாக இருக்கும் என்று தைரியமாக எல்லாவற்றையும் நம்பகத்தன்மையோடு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது அல்ல. ஆனால் எல்லா சங்கங்களிலும் ஏதோ முறைகேடு இருக்கும், நான் எங்கே வந்து டிக் அடித்தாலும் அல்லது கையெழுத்து போட்டாலும் மாட்டிக்கொள்வேன் என்கிற அச்ச உணர்வு இருக்கிறது அல்லவா, அது ஒரு தணிக்கையாளர்களிடையே இருக்கிற ஒரு பிரச்சனை. அதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஃபியர் ஆஃப் ஃப்ராடு கூடாது. ஆமாம், இந்த ஃபியர் ஆஃப் ஃப்ராடெல்லாம் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா அதற்கான தீர்வுகள்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அதைத்தான் கடைபிடிக்கணுமே ஒழிய அது ஒன்றும் ஃப்ராடாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையோடு செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அவைகளையெல்லாம் எவ்வாறு கடந்து செல்வது, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். சரி, இனி இத்தகைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம், என்னவெல்லாம் பிரச்சனை சொல்கிறோமோ அதை அப்படியே மாற்ற வேண்டியது தான். இப்போ உதாரணமாக நேரம் போதவில்லை அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா, குழுவிற்கோ அல்லது தனிப்பட்ட ஒரு தணிக்கையாளருக்கோ அல்லது அறிக்கை கொடுக்குறதுக்கோ நேரம் போதவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான பிரச்சனையாகவே நம்ம எடுத்துட்டால் கூட அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வாறு பயன்படுத்தினோம் என்பது மிக முக்கியம் அல்லவா. அந்த நேரத்தை என்னென்ன பணிக்கு எவ்வளவு ஒதுக்கினோம். உதாரணமாக வந்து ஒரு குழுவிற்கு வந்து ஒரு சங்கத்தினை முடிப்பதற்கு 10 நாட்கள், அப்போ 10 3 30 மேன்டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 30 மேன்டேஸை நம்ம பிரித்து போடும் பொழுது என்னென்ன பணிகளுக்கு எவ்வளோ அவகாசம் கொடுக்கணும், எதுக்கு அதிக நேரம் கொடுக்கணும், எதுக்கு குறைவான நேரம் கொடுக்கணும், அப்போ எதுக்கு நேரம் அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரிப்பரேட்டரி டு ஆடிட் இருக்கு இல்லையா, அதுக்கான பிளானிங் எல்லாம் வேணும். இப்போது இந்த மேனேஜ் டைம் அப்படிங்கிறது என்னென்ன வேலைகளுக்கு எவ்வளவு நேரம் வேணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தை மிக நேர்த்தியாக பயன்படுத்தி அதன் மூலமாக சரியான விளைவுகள் வருவதற்கு தணிக்கையில் வந்து நம்ம பணியை மேற்கொள்ளணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் டெவலப் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு தணிக்கையாளர் தன்னுடைய திறமையை முழுமையாக வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுவாரே ஆனால் இந்த பல்வேறு தணிக்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவருடைய திறமையும் நம்பிக்கையுமே வந்து தீர்வாக அமையும். அதனால தான் டெவலப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். நாள்தோறும் நாம் தணிக்கைக்கான திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியும் பயிற்சியும் தான் ஒரு மனிதனை முழுமையாக்கும். எனவே புது யோசனைகளோடு முயற்சி செய்து அதன் மூலமாக பயிற்சி செய்து புதிய அணுகுமுறைகளோடு நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக பிகம் எ ப்ரொஃபஷனல். ஆக ஏற்கனவே நம்ம வேறொரு காணொலியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். எனவே நாம் வந்து ஒரு தணிக்கை என்பது ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனலுக்கு உண்டான நேர்த்தியோடும் திறமையோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும். அப்போ நாம் ஒரு அரசு அதிகாரி என்பதையெல்லாம் தாண்டி
நாம் ஒரு ப்ரொஃபஷனல் என்கிற ஒரு மனநிலைக்கு வரும்பொழுது தான் அதற்கான அந்த ப்ரொஃபஷனல் அணுகுமுறை அப்ரோச் வரும். இந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச் வரும்பொழுது தான் அந்த தணிக்கையும் அதே பாங்கில் செய்யக்கூடிய மனநிலை நமக்கு வரும். அது அப்படி வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு கருவியாக அது அமையும். அதற்கு அடுத்ததாக நாலேஜ் ஷேரிங் அல்லது ஷேர் நாலேஜ். இது என்னன்னா, ஒருவரிடம் இருக்கிற தணிக்கை குறித்த அறிவு அல்லது பட்டறிவு, அனுபவம் ஆகியவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பகிர்ந்துறதுனா என்ன? தணிக்கை சம்பந்தமாக நம்ம எங்கேயாவது ஒரு தணிக்கை பணியில் இருக்கும் பொழுது அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது, அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை நம்மிடம் அவர்கள் பகிர்வது. அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட அவருடைய ஆய்வுக் கூட்டங்கள் அல்லது சோதனை தணிக்கைக்கு வரும்பொழுது விளக்கங்களை கேட்டு பெறுவது, அல்லது மேலதிகாரிகளும் மற்ற தணிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய பட்டறிவை, அனுபவங்களை பகிர்ந்து அளிப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடியெல்லாம் சோதனை தணிக்கைக்கு ஒரு உதவி இயக்குனர் வந்தாருன்னா அவங்களாம் நேர்த்தியான நல்ல அனுபவமிக்க சோதனை தணிக்கைக்கு வரும்பொழுது ஒரு நாள் பூரா தணிக்கை பார்க்குறாங்கன்னா அதன் மூலமாக ஒரு 4-5 தணிக்கையாளர்களுக்கு புதிய புதிய யுக்திகளும் அனுபவங்களும் பகிரப்படும். அதே மாதிரி ஆய்வுக் கூட்டங்களில் வெறும் எத்தனை முடிச்சிங்க, என்ன சங்கம் முடிச்சிங்க, என்னன்னு கேட்குறதோடு விடாமல் பல்வேறு பிரச்சனைகளையும் அலசுவாங்க. ஒரு தணிக்கையை முடிக்க முடியலன்னா அது என்ன பிரச்சனை, அது என்ன பண்ணலாம், அப்போ மற்ற தணிக்கையாளர்கள்லாம் அதுக்கான கருத்து சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இந்த தணிக்கை பணியை நம்ம எடுத்துக்கிட்டே போகும் பொழுது நமக்கு தணிக்கை துறையில் வரக்கூடிய பல்வேறு தணிக்கை இடர்பாடுகளை நாம் கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதற்கு அடுத்தது சவால்கள் என்ன வந்தாலும் எதிர்கொள்ளணும். அதாவது தணிக்கை துறையினுடைய நடைமுறைகளில் அல்லது சங்கங்களில் போகும்போது இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் எழுதாமல் இருக்கிறது, அல்லது அரைகுறையாக கணக்கில் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, அல்லது ஏதோ ஒரு ஃப்ராடு இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஐயோன்னு பயந்துக்கிட்டு அதை உதறி விட்டுட்டு வர முடியாது. அப்போ அந்த ஒரு சவால்களை, என்ன சவால்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அவைகளை அதிலிருந்து மீண்டு வருவது மட்டுமல்ல, அதை வெற்றிகரமாக அந்த பிரச்சனையை சமாளித்து வெற்றிகரமாக வெளியில் வருவதற்கான யுக்திகளையும் செயல்முறை திட்டங்களையும் நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக கோப் வித் சேஞ்சஸ், அதாவது மாற்றங்களுக்கு நாம் ஈடு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கும். ஏன்னா பல நேரங்கள் அது பிரச்சனையாகவே இருக்காது, அது ஒரு சாதாரண செயல்பாடு மாற்றங்களின் மூலமாக வந்திருக்கிற ஒரு வேற்று நடைமுறையாக கூட இருக்கலாம். அது நம்ம பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பல நேரங்களில் நாம் பிரச்சனை என்று நினைக்கக்கூடியது இயல்பான ஒரு செயல்பாடாக கூட இருக்கும். அதனால் பிரச்சனையை பல்வேறு கோணங்களில் அணுகும் பொழுது அந்த மாற்றங்களுக்கு நாம் ஈடு கொடுப்பதே சரியான தீர்வாக கூட இருக்கும். அதற்கு அடுத்தது ஃபைண்ட் நியூ டெக்னிக்ஸ். இப்போ தணிக்கையில் இப்போ எல்லா 100% நம்ம தணிக்கை பார்க்க முடியாது. 100% பார்க்க முடியலைன்னா சாம்பிளிங் டெக்னிக் பயன்படுத்தி ஆகணும். இப்போ அனலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பயன்படுத்தணும். கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும், அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் எப்படி பயன்படுத்தணும், சாம்பிளிங் ஆடிட்டில் டெக்னிக்ஸ் எப்படி பயன்படுத்தணும், இதையெல்லாம் நம்ம நியூ டெக்னிக்ஸை எல்லாம் இருக்கிற விஷயங்கள் தான். அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்பொழுது தான் நாம் தணிக்கையில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை அதன் மூலமாக நாம் கடந்து செல்ல முடியும். இந்த சாம்பிளிங் அண்ட் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இதெல்லாம் நான் பின்னாளில் ஒரு தனி காணொலியே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது என்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது அல்ல, அது அகங்காரம். அது அப்படி இருக்கவே கூடாது. என்னால் முடியும், அதாவது வேறொருவரால் முடிக்கக்கூடிய ஒரு பணியை நம்மால் முடிக்க முடியும். எப்பொழுது அவருக்குரிய மனநிலையும் அவருக்குரிய அறிவு புலத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் நாமும் கை கொண்டால் நிச்சயமாக அந்த வேலையை நம்மளாலும் அதே மாதிரி முடிக்க முடியும். அப்போ அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னாலும் இதை செய்ய முடியும், என்னால் மட்டுமே செய்ய முடியுங்கிற எந்த ஒரு மனநிலைக்கு நாம் போகக்கூடாது. என்னாலும் இதை செய்ய முடியும், என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு தன் மீதே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் தணிக்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளை எல்லாம் கடந்து நாம் இந்த பணியை வெற்றிகரமாக இடர்பாடுகளை கடந்து செல்ல முடியும். எனக்கு இந்த இடர்பாடுகளை கடந்து செல்வதில் தணிக்கை
குறிப்பாக தணிக்கை இடர்பாடுகள் மட்டுமல்ல, எந்த ஒரு இடர்பாடுகளும் நம்ம வரும்போது அதை கடந்து செல்வதில் அப்துல் கலாம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பார். அதாவது, ஆல் பேர்ட்ஸ் ஃபைண்ட் ஷெல்டர் டூரிங் எ ரெயின், பட் ஈகிள் அவாய்ட்ஸ் ரெயின் பை ஃப்ளையிங் எபோவ் தி கிளவுட்ஸ். அதாவது, ப்ராப்ளம் ஆர் காமன் பட் ஆட்டிடியூட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது, பிரச்சனைகள் என்பது பொதுவானது, எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்நோக்கக்கூடிய கருத்தாக்கம் இருக்குது இல்லையா, அந்த கருத்தாக்கம் தனி மனிதர்களுக்கு மாறுபடும் பொழுது அந்த பிரச்சனை நாம் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் அவருடைய இது. அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருக்காரு, மழை பெய்யுதுன்னு வைங்களேன், மேலேருந்து மேகங்கள் கூடி மழை பெய்ய ஆரம்பிக்குதுன்னா அப்போ கழுகு மேலே வட்டமிட்டுக்கிட்டே இருக்குது, பல பறவைகளும் வட்டமிட்டு மேலே பறந்துக்கிட்டு இருக்குது வானத்தில். திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அந்த மற்ற பறவைகள்லாம் அந்த மழைக்காக ஓடி ஒதுங்கிறதுக்காக ஷெல்டர், தனக்கு நனையாமல் இருக்கிறதுக்காக இடங்களை தேடி கீழே ஓடிக்கிட்டு இருக்குமாம். ஆனால் இந்த கழுகு என்ன செய்யும், மறுபடியும் மேலே பறந்து போய் மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். மழை கீழே பொழிஞ்சிட்டு இருக்கும், மேகங்களுக்கு மேலே போய் கழுகு மேலே அது பாட்டுக்கு வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் மழை விட்ட பின்னாடி அந்த கழுகு மெதுவாக கீழே இறங்கி நனையாமல் வந்துடும். அப்போ ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான கருத்தாக்கம், அதுதான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கருத்தாக்கத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போய் சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து மிக எளிதாக நாம் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்பதற்கு தான் இந்த அப்துல் கலாம் அவர்களுடைய பொன்மொழி. எனவே எந்த தணிக்கையில் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் அவைகளை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. எப்படி எல்லா பூட்டுக்களுக்கும் சாவி இருக்கிறதோ அதை போல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எனவே பிரச்சனைகளுடைய தன்மை என்னவாக இருந்தாலும் அவைகளுக்குள்ளே மூழ்கி விடாமல் அவைகளை எப்படி சமாளித்து வெளியே வருவது என்பதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் பயணிப்போம் என்கிற இந்த கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே, தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.